தென்காசி மாவட்டம் பாம்புகள் சந்தைக்கு தாங்க இன்றைக்கி வந்திருக்கோம். இது செவ்வாய்க்கிழமை தோறும் நடைபெறும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தை முன்னிட்டு சரியான வியாபாரங்க. சம்சாரிக்கு வாழ்வு செழிக்கட்டும். வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க. பியூர் கன்னி ஆடுங்க. கன்னி ஆடு மட்டும்தாங்க. கிழட்டாடாக இருந்தாலும் குட்டிகளை நல்ல முறையில் பால் கொடுத்து தெம்போடனும் திறனுடனும் வளர்த்துறோம். அதுவுமே ஒரு மேய்ச்சலுக்கு மேலே அனுப்பக்கூடாது. கன்னி ஆடுகளை ஒரு கிழட்டாடுகளை அனுப்பாமல் வீட்டு முறை நல்லா கொலை கட்டி வளர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். குட்டிகளும் நல்லா மீறி வளருங்க. இந்த ஆடும் 2 கடா குட்டியும் 11,500 நல்ல ரேட்டு தான். இந்த ஆடு எப்படி இருக்கீங்க? ஆடு 17,500. 17,500 எப்படி சொன்னாங்க? 21 சொன்னாங்க. இப்ப ஆடு சென்னையா இல்லையா? ஆடு சென்னை கிடையாது. சென்னை கிடையாது. 2 கடா குட்டியா? 2 கடா மாதிரிண்ணா. 2 கடா மாதிரி லாபம் தானே? லாபம் தான்ண்ணா. இது பல்லு சேரல. பல்லு சேர்ந்துருச்சு. அந்த ஆடு இளா இருக்கும். ஆடு இளா ஆடு. நமக்கு எந்த ஊர்ல? நமக்கு ஊர்மேல ஊர்ல. இப்ப ஆடு வீட்டு போக நல்லா உயரமா இருக்கு. உங்க ஏரியால கன்னியாடு தான் வேணுமா? கன்னியாடு போராடி எந்த ஆனாலும் பிரச்சனை இல்ல. வளர்க்கறதா. உங்களுக்கு இந்த ஆடு நல்லா ராசியா இருக்குண்ணே. ஜெயிச்சிடலாம். அழகா ஜெயிக்கலாம். கண்டிப்பா. அந்த மாதிரி 10,000 போடுவோம். ஆட்டுல போட்டு தோக்க மாட்டோம். நம்ம பேரு வசந்தகுமார். சரிங்கண்ணே. சரி. எப்படி கவனிங்க? 40,000. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? 2 சொல்லு. அவங்க 50,000 சொன்னாங்க. 10,000 வச்சியா? ஆமா. அதான் தரமா இருக்கு ரெண்டும். சந்தைக்கு வந்து ரொம்ப டாப்பான இதுதான். டாப்பான கேட்டாக்கிட்டான். நமக்கு எந்த ஊரு? நமக்கு முத்துசாமி வரும். முத்துசாமி வருமா? குட்டி வாங்க வந்தவருக்கு முத்துசாமி வரும். குட்டி வந்தவருக்கு வீரசாமி. ரைட். இல்ல அருப்புக்கா? இல்ல வளப்புக்கு தான். எத்தனை பல்லு? 4 பல்லு. சரிங்க. எப்படி வாங்கிருக்கியா? 21,000. ரொம்ப மட்டு கடையா இருக்கும் போல. எப்படி சொன்னாங்க? நீங்க எவ்வளவு வாங்கினீங்க? குறைச்சு வாங்கினீங்க? 20 சொன்னாங்க. 20 சொன்னாங்க. 1000 குறைச்சு வச்சிருக்கீங்க. நாங்க 12 ரூபாயில 15,500. 15,500 வாங்கிருக்கீங்க. அவங்க 21 சொல்லியிருக்காங்க. நல்ல ரேட்டா? கடை எவ்வளவு நினைக்கீங்க? எவ்வளவு ரேட்டு விடுன்னு நினைக்கீங்க? 15,500. இல்ல எவ்வளவு கிலோ? கிலோ ஒரு 17 கிலோ. 2 கிலோ. லாபம் தானா? வீட்டுல வச்சு வளர்க்கறதுக்கா இல்ல ஆட்டுல கடையில விடுறதுக்கா? வீட்டுல வளர்க்கறதுக்கு. வாங்கின இந்த மாதிரி தரமா ஆடும். இது எத்தனை பல்லு? 2 பல்லு. இது 6 பல்லுக்கு மேல பல்லு தெரியுமோ? சரிதானே. பாட்டி வாங்கின ஆடு பார்த்தீங்கன்னா 4 பல்லு ஆடுங்க. அந்த ஆட்டுகளுக்கு பாருங்களேன், தென்காசி மாவட்டத்தில் மேக்சிமம் எல்லா ஆடுகளுக்கும் காதை அறுத்து விட்டுருவாங்களாங்க. அது வந்து இது நோயெல்லாம் வந்ததெல்லாம் கிடையாதா. அவங்களோட பழக்க வழக்கமே அதானா. இது என்ன காரணம் சரியான ரீசன் தெரிஞ்ச கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஆடு பார்த்தீங்கன்னா 14,500. 2 குட்டியோடங்க. கீழே பால் குடிக்கிறது வந்து கடா குட்டி. காது அறுக்கவே இல்லைங்க. ஆனால் இன்னொரு குட்டி இருக்குது. அது வண்டி ஆட்டோக்குள்ளே. அது பார்த்தீங்கன்னா காது அறுத்து தாங்க இருக்குது. அது பெட்டை குட்டியாங்க. ஆடு பார்த்தீங்கன்னா கன்னி ஆடு. அதில் செங்கண்ணி வந்து கிராஸுங்க. ஆட்டோக்குள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பெட்டைக்குட்டி. இதுக்கு பாருங்களேன், காதை அறுத்து தான் விட்டுருக்குறாங்க. பியூரு செங்கண்ணிங்க. இது அதில் புளியும் பொறுக்கியில் அடிச்சு விட்டுருக்கு. காது அறுக்குமே காதே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆடுகளுக்கு பார்க்குறதுக்கு வடநாட்டு ஆடு மாதிரி. குலசுரங்களா? குழந்தைங்களா? எத்தனை ஆடு வாங்கிருக்கிய? ஒரு 6 ஆடு. 6 ஆடு வாங்கிருக்கிய? வியாபாரத்துக்கா இல்லை வளர்ப்புக்கானே? வளர்ப்புக்கு தான். 6 ஆடு எல்லாம் 2 பல்லு 4 பல்லு 6 பல்லானே? எல்லாம் பல்லு 4 பல்லு 5 பல்லு. சரிண்ணே. எல்லாம் சென்னையா இல்லை குட்டியோட வாங்கிருக்கீங்களா? சென்னை 2 ஆடு. 2 ஆடு வெத்தாடு. 2 ஆடு வெத்திருந்துக்கா. பியூர் கருப்பு வந்து சென்னை என்னண்ணே? பார்த்தாலே தெரிஞ்சுவோம் 3 மாதம் சென்னையா அப்படின்னு. ஆமா. 10,000. ஆமா. ரேட்டு பரவாயில்லையாண்ணே? பரவாயில்ல. இல்லை பிள்ளை கண்ணி மாதிரியா வாங்கிருக்கிய? ஆமா. அதுதான் நல்லா இருக்கும். வளர்ப்புக்கு நல்லா இருக்கும். சில பேரு தெரியாதனமா வந்து நெட்டு போக்கா இருக்கு, உயரமா இருக்குன்னு ஆடுகளை போட்டு பாலாக்குறாங்க. ஆனா கன்னி மரி மாதிரி ஒரு மரியை வந்து பார்க்கவே முடியாது. இது யாருக்கு தெரியவும் மாட்டுக்கு. உங்களுக்கு எப்படி இருக்கு? எத்தனை வருஷமா ஆடு வளர்க்குறீங்க? நாங்க ஒரு 30 வருஷமா தான் வளர்க்கோம். 30 வருஷமா வளர்க்கீங்க? ஆனா கன்னி மரி மாதிரி ஒரு மரியை பார்க்க முடியாது. இது எத்தனை குட்டி வரைக்கும் போடுன்னு சொன்னாங்க வியாபாரி? 2 குட்டி போடும். ஏன்னா 2 8 வம்சம். ஆமா. நம்ம வீட்டுல இந்த காக்கடா இந்த என்ன கடை இருக்கு? காக்கடா. அது கன்னி காக்கடா இருக்கா இல்ல எப்படி? கன்னியா காக்கடா தான். ஆமா. ஏன்னா மடியில உள்ள காம்பு வந்து பெருசா இருந்தா நல்லா பால் கொடுக்குமா, இல்ல ரொம்ப காம்பு சுருங்கி போய் இருந்தா பால் நல்லா இருக்குமா? முடி காம்பா இருந்தா தான் பால் நல்லா இருக்கும். இது என்ன வகை சேர்ந்த குட்டையாடுனே? பள்ளியாடு. சேலம் இல்ல இங்க இங்க தான் ஊரு. இங்க கிராமம் தானா? சங்கபுரம்.
சங்குவரத்துலயே வரும். ஆமா. எத்தனை குட்டி போடும்? 2 குட்டி 3 குட்டி போடும். 2 குட்டி இல்ல 3 குட்டி? நல்லா வளர்க்கும் நானே. நல்ல வளர்க்கும் குட்டி கிடைக்கும். பால் வர்க்கமான ஆடு. நல்லா வளர்க்கும். ஒரு ஆடு எவ்வளவு சொல்றீங்க? இது 10 ரூபா சொல்றேன். 10 ரூபா சொல்லுங்க. எப்படி இருந்தா கொடுப்பீங்கண்ணே? அதான் ஆடு குட்டி ஒரு கடாயி ஒரு பொட்டை குட்டி இருக்கு 20 ரூபா. 20 ரூபா. ஆமா. ஆனா உயரமே எவ்வளவுதான்? உயரமே நல்லா வளர்க்கும் குட்டி. நல்லா வளர்க்கும் ஆடே நம்ம கொண்டாச்சு. அப்படிங்களா? எனக்கு ஏன்னா இது கறி எப்படின்னு அது கறியை பத்தி தெரியல. கறி அப்படி தெரியல. ஆனா எல்லாம் வர்க்கமா இருக்கும். நல்லா இருக்கும். வளர்ப்பு நல்லா இருக்கும். வளர்ப்பு நல்லா இருக்கும். நம்ம ஏரியா சரி வியாபாரத்தை பாருங்க. சரி சரி. 2 சொல்லு கிடக்கு. பக்கத்துல வச்சுக்கோங்க. 1000 ரூபா கிடையாது. 1000 ரூபாய் கிடையாதுல. 3 பெட்ட குட்டியா கிடா குட்டியா? 2 கிடா குட்டி ஒரு பொட்டை குட்டி. எதுல கிடா குட்டி? இது பொட்டை குட்டி, அது 2 கிடா. 2 கிடா குட்டி நல்லா இருக்கு. ஒரு வாரம் குட்டி தான் இருக்குமா? இருக்கும். இந்த பால் குடிச்சு வளர்க்கணும். வளர்க்கணும். இது 2 நல்ல இளம் குட்டியா இருக்கு. ஒரு வாரம் அதிகமா இருக்கு. ஆமா. கொஞ்சம் வெத்த பாருங்க, அது கொஞ்சம் பம்மலா. கோமலா இருக்கு. நல்லா பால் மட்டும் நல்லா 2 வேளைக்கு கொடுக்கணும். சரிங்க. நமக்கு எந்த ஊருன்னு? எனக்கு சங்கரம் வருது. எதனால இளம் குட்டி வாங்கிருக்கியா? பால் இருக்கா, மாடு கிடக்கிறனால சரி பாலை கொடுத்தோம். அதெல்லாம் வாங்கிருக்கிய. மாடு இருக்கு வீட்டுல. மாடு தான் பயப்படாத வேண்டாம். சரிங்கண்ணே. இல்ல இது எத்தனை மாசம் வரைக்கும் பால் கொடுக்கணும்? அடுத்து எப்படி வளர்த்தா நல்லா லாபம்? 30 நாள் கொடுத்தா போதும். 30 நாள் கொடுக்கணும். அடுத்து கொலை அடிக்க ஆரம்பிச்சிடும். சரி. பெட்டக்குட்டி வந்து வீட்டுல வச்சுக்கிறீங்களா? ஆமா. சரிங்கண்ணே. இந்த காக்கடைகளுக்கு இந்த காக்கடைலாம் கொம்பு இருக்கு. இதுல கொம்பு இல்லை. ஏன்னா இது பிறவியிலே உள்ளது. பிறவில உள்ளது. ஏன்னா இது எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எப்படி குறைச்சு வாங்கிருக்கிய? இது 20 ரூபா சொன்னாப்ல. 20 ரூபா சொன்னாங்க. 15,000 கேங்க. 15,000 வாங்கிருக்கிய. 18 கிலோ எவ்வளவுமா? 18 கிலோ கூட எவ்வளவு? கூட எவ்வளவு? ஆமா. கோயில் கொடைக்கு தான். இல்ல இது வீட்டு பால் காய்ச்சிக்கு மறுநாள் அறுக்கிறதுக்காக. ஆமா. சரி. அப்படி வாங்குவீங்க என்னடா? ஆமா வாங்க. நம்ம ஏரியாக்கள்ல சிக்கன் கறியோட முடிச்சிருவாங்க. நீங்க ஆடு வெட்டுறீங்க. சிக்கன் கடை எல்லாத்துக்கும் நல்லா சந்தோஷமா போடணும். எல்லாம் சாப்பிட்டா போதும். கடாக்கறியா போட்டுருவோம். என்னைக்கு பால் காய்ச்சி? இன்னும் 2 வாரம் 2 வாரத்துக்கு. ஒரு வாரம் நான் வளர்க்கணும். வீட்டுல 2 வாரம் வளர்க்கணும். அதுக்கு அடுத்து இடம் கிடையாது. சரிங்கண்ணே. அண்ணே எப்படி வாங்கிருக்கியா? இது வந்து 18,000. 18,000 எப்படி சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சு வாங்கிருக்கியா? 20,000 சொன்னாங்க. 18,000 20,000 சொன்னாங்களா? 18,000 வாங்கிருக்கேன். அடிச்சக்க. சரி 2000 தான் குறைச்சிச்சா? ஆமா. இது எவ்வளவு கிலோ நினைக்கிய? இது 18 கிலோ வரும். இது என்ன ரகம்? இது செவ்வாடு செங்கடாய். சரிண்ணே. ஆனா பியூரா இருக்கு. ஆமா செங்கடாய். வீட்டுல கடையில போட்டு வளர்த்துருக்காங்க. ஆமா. நல்லா உருட்டு வரும்னா வளர்த்தது. பல்லு சேர்ந்துருச்சா? பல்லு 4 பல்லு. 4 பல்லுதான். நல்லா நீட்டு போக நல்லா உயரமா இருக்கு. ஆனா எப்படி ஆயிருக்கியா? இது 14 எப்படி சொன்னாங்க? எவ்வளவு குறைச்சிருக்கியா? 18,000 சொன்னாப்ல. சரிங்கண்ணே. 4,000 ரூபா குறைச்சிருக்கு. 4,000 ரூபா குறைச்சிருக்கியா? பரவாயில்லையா ரேட்டு? நல்லா எத்தனை பல்லு சேர்ந்துருச்சா? 2 பல்லுதான். வளர்ப்பு கிடையாது. வளர்ப்புக்கா? வளர்ப்பு. ஆட்டோட விடுவீங்களா? வீட்டுல வச்சு வளர்க்கலாம்? வீட்டு வளர்ப்பு. வீட்டுல வச்சு வளர்த்து நல்லா வளரும். ஆமா. இது கை வளர்ப்பு கிடையாது. கை வளர்ப்புக்கா வளர்க்குறீங்க? சரிங்கண்ணே. நமக்கு எந்த ஊர்ண்ணே? எனக்கு வாகனம் வரும். இல்ல இந்த வாரம் சந்தை எப்படி இருக்கு? பரவாயில்ல. இந்த இடம் கொஞ்சம் சூடு தான். சூடா இருக்கு. செம்மறி ஆடு சூடா இருக்கா? எல்லாமே சூடா தான் இருக்கு. என்ன அப்படி சொல்றீங்க? ஆமா. சரி. தம்பி எப்படி வாங்கிருக்கியா? 10,000 ரூபாண்ணே. 10,000 ரூபா ஆடு. குட்டி இருக்கா? சேனை இப்பதான் இளைஞன. நீ எப்படி பார்த்த இளைஞனே? அவங்க சொன்னாங்க. அவங்க சொன்னாங்களா? சரி. அப்பா வந்திருக்காங்க. நீ மட்டும் தானா? அப்பா வந்திருக்கு. குட்டி இல்லையா இதோட சேர்த்து? குட்டி இல்ல. எத்தனை பல்லு ஆடு? 6 பல்லு. 6 பல்லு. நீ வளர்க்கறது வாங்கிருக்கியா? நம்ம எந்த ஊரு? முத்துசாமியாபுரம். முத்துசாமியாபுரம். ஆடு நல்லா இருக்கா? ஏதாவது கன்னி ஆடு வாங்கிருக்கீங்க? இது நல்லா பால் இருக்கும் உள்ள ஆடு. அதனால உங்களுக்கு தெரியுது பால் இருக்க ஆடுன்னு. நீ ஏற்கனவே வீட்டுல ஆடு இருக்கா? ஆடு இல்ல. இப்பதான் முத வாங்கிருக்கோம். சரியா. சரி. நல்லா வளங்க. நல்லா இருங்க. விவசாயம் நல்லா பண்ணுங்க. சரியா? எப்படி வாங்கிருக்கியா? நாங்க ஒரு 15-16 வரைக்கும் வாங்கிருக்கோம். 16 வரைக்கும் வாங்கிருக்கியா? அவங்க எவ்வளவு சொன்னாங்க? நீங்க எவ்வளவு குறைச்சிருக்கியா? 18 சொன்னாங்க. நாங்க 18 குறைச்சிருக்காங்க. 2,000 குறைச்சிருக்கியா? ஆமா. கோயில் குறைக்கா? ஆமா. கோயில் கொடை கருங்கடாய் வாங்கிருக்கோம். கருங்கடா சுத்த கருப்பு. ஆமா. எப்படியா ஆடு மாடுகளுக்கு மட்டுமே எந்த வித நரைக்கவே மாட்டுக்கு? மனுஷன் தான் ரொம்ப யோசிச்சு நரைச்சிடறான். ஆமா. நமக்கு நடக்க மாட்டேங்குது. நரைக்கவே மாட்டுக்கு பாருங்க. பியூரா இருக்கா? ஆமா. அதுக்கு டை அடிச்சிருக்காங்க. எல்லாருக்கும் டை தான். அனாந்த மண்ணில முடிட்டு டை அடிக்கிறேன். பாம்பு சந்தை எப்படியா இருக்கு? நல்லா இன்னும் தான் தரல சொல்லுவோம். சுமார் இல்ல பங்குனி மாசம் காட்டி வர அதிகமா? பங்குனி மாதம் கோயில் கூட அதிகமா இருக்கு. சரிங்கண்ணே. இருக்கியா? 10,000 ரூபாய்க்கு ஆயிருக்கியா? ஆடு எத்தனை பல்லு? வயசாயிருச்சு. அறுப்புக்கா இல்ல வளர்க்குவானே? அறுக்குதான். சரிங்கண்ணே. சரி. இன்னும்
இது ஈன்றதுக்கு வாய்ப்பு இருக்கா ஆடு கூட விட்டா? யாருக்கத்தான் ஆகும். சரிங்கண்ணே. ஆடு ரெண்டு குட்டியும் சேர்ந்து 12,000மாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிடா குட்டி ஒரு பெட்டை குட்டி 6 பல்லு. ஆடு வந்து செங்கனி ரகத்தை சேர்ந்தது. அதில் 2 குட்டியில் ஒரு குட்டி பியூர் கன்னி ரகம். அதில் இன்னொரு பெட்டை குட்டி வந்து போர்க்குட்டி கிராஸாக இருக்குங்க. இந்த அண்ணன் சொல்கிறாங்க இன்னும் ஆடு வந்து 2 ஈத்துக்கு தாராளமாக வருங்க, வந்துருச்சுன்னா நம்மளுக்கு இருக்கிறதெல்லாம் லாபம் தான், 2 ஈத்துக்கு லாபம் தான். இந்த கிடா குட்டியும் பொட்டை குட்டியும் வளர்ந்துடும். இந்த பொட்டையை வந்து நம்ம வீட்டுக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆடை வீட்டு முறையில் வச்சு வளர்த்தோம்னா இன்னும் நல்லா செனை பிடிச்சி நல்லா இருக்குமாங்க. எப்படி வாங்கிருக்கிய? 13. 13 எப்படி சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்கிருக்கிய? 16 ரூபா சொன்னாங்க. 16 ரூபா சொன்னாங்க. 3 ரூபா கம்மி பண்ணி 3 ரூபா கம்மி பண்ணி வாங்கிருக்கிய. பரவாயில்ல. எத்தனை பல்லு சேர்ந்துருச்சா? ஆமாண்ணே. அதே பக்ரீத்துக்கா? பக்ரீத்துக்கு இல்லைண்ணே, நம்ம சரி வீட்டு வளர்ப்புக்கா கொடுக்குது. என்னது அக்கீகா அப்படின்னா குழந்தை பிறந்துட்டுனா கொண்டாடு தான் ஒரு கடை அறுத்து கொடுப்போம். ஓ அப்படிங்களா? 2 கடை அறுத்து கொடுப்போம். சரி சரி. நமக்கு எந்த ஊரு? நமக்கு வடகரை. ஓ வடகரையில அப்படிதான். மேக்சிமம் அன்னைக்கு ஒரு பாய் சொன்னாங்க வடகரையில வந்து வெள்ளாடு கொடுப்போம்னு சொன்னாங்க. காக்கடா நீங்க செம்புதாடு கொடுப்பீங்க? எதனாலும் கொடுக்கலாம். சிலவங்களுக்கு வெள்ளாடு ஒத்துக்கிறாரு, செம்புதாடு ஒத்துக்கிறாரு. சரிங்க சரிங்க. வெள்ளாடு ஸ்மெல் ஒத்துக்கிறாரு. ஓ அவ்வளவுதான். காக்கடா இது ஒத்துக்கிறாருன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். சரிங்கதா. அண்ணா குரூப்பா ஆடு வாங்கிருக்கீங்க. கோயில் கொடைக்கா? கோயில் கிடைக்காங்க. கோயில் கொடைக்கு வாங்கிருக்கீங்க. ஆமா. எல்லாம் மொத்தம் ஆடு என்ன இருக்கு? ஆமா. எப்படி பிடிச்சிருக்கீங்க ஆடு? என்ன தெரியும்? 66 ரூபாய்க்கு கிடைக்கும். 66. 66 எல்லாம் காய அடிச்சதுங்களா? இல்ல எதுவுமே காய அடிக்கல. எல்லாம் தரமா இருக்கு ஒன்னோட. ஆமா. என்ன எவ்வளவு சொன்னாங்க? எப்படி வாங்கிருக்கீங்க? அவங்க சொன்னது 75 ரூபா சொன்னாங்க. 75 ரூபா சொல்லி 66 ரூபாய்க்கு முடிச்சிருக்கீங்க. 10,000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. ஆமா அவ்வளவு. ஆட்டுக்கு 2 ரூபா கணக்கு போயிருக்கு. அவ்வளவுதான். எப்படி வாங்கினீங்க? குழுவா ஊருக்கு பொதுவா வாங்கினதா இல்ல தனித்தனியா வாங்கிருக்கீங்களா? ஃப்ரெண்டா மொத்தமா சேர்த்தாங்க. ஃப்ரெண்டா வாங்கி எப்படி பங்கு போடுவீங்க? கோயிலுக்கு மொத்தமா எடுத்து அப்படியே கொடுக்குறவா. சரி கோயில் கடைக்கு. சரிண்ணே. நம்மளுக்கு எந்த ஊருண்ணே? ராஜபலம். ராஜபாளையத்திலிருந்து ஆடு வாங்க வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. ராமகோயில் சந்தைக்கு. ஆமா நம்ம ராஜபாளையம் சந்தைக்கு வருவீங்களா? வருவோம். சரிண்ணே கண்டிப்பா வருவோம். இந்த பிள்ளை எதுக்கு நம்ம ஏரியால வந்து காக்கடை வாங்க மாட்டாங்களே, நீங்க காக்கடை வாங்கிருக்கீங்க? கோயில் கொடுக்க வாங்கிருக்கீங்க. சரிங்கண்ணே. ஆடு எப்படி வாங்கிருக்கீங்க? ஆடு 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கு. எப்படி சொன்னாங்க? 15 சொன்னாங்க. 13 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 2000 ரூபாய் குறைச்சிருக்கீங்க. 2000 குறைச்சல். இப்போ 14 வித்துட்டாங்க. லாபம் தான். ஏன்னா இப்ப எத்தனை குட்டி போடும்? 3 குட்டி போடும். 3 குட்டி வம்சமா? 3 குட்டி வம்சம். குட்டி கிடையாது. இப்ப குட்டி கிடையாது. எத்தனை பல்லு? இது 6 பல்லு. 6 பல்லு. இப்ப சென்னை இளஞ்சனை எப்படி கண்டுபிடிப்பீங்க? இளஞ்சனை இல்ல, இளஞ்சனை கண்டுபிடிக்காதுன்னா 5 நாள் கழிக்கும். ஓ சரிண்ணே. பிசினஸ்ல ஒட்டும். அதுலயே பாத்துடலாம். ஏன்னா இது நல்ல பால் இருக்குமான ஆடுங்களா? சரியான வருது. நல்ல பால் ஆடு. அது எப்படி சொல்றீங்க? நல்ல வளக்கூடிய ஆடு மட்டும் கிடந்த ஆடு தானே. நம்ம கிடந்த ஆடு தெரியும். தெரியும். அல்ல நீட்டு போக்கு நல்லா உயரமா இருக்கு. இது என்ன வரைக்கும் கன்னி ஆடுங்களா எப்படி? இது இந்த வேலையாடு கூட சேர்ந்ததுன்னா நிறம் வேற. வேலி ஆடு கூட சேர்ந்தது. இந்த ஏரியா ஆடு. காக்கடை வந்து பியூர் கருப்பு மீச்சு இருக்கு. சுத்த கருப்பு. நல்லா உயரமா இருக்கு. சரியான உயரம். நல்ல காம்பு நல்லா இருக்கு. பால் வைக்கும் நல்லா இருக்கும். சரிங்கண்ணே. ஆடு 14,000. எவ்வளவு சொன்னீங்க? எப்படி கேட்காங்க? எப்படி தான் கட்டணும்? 14 ரூபா சொன்னேன். 14 ரூபா சொன்னீங்களா? ஆமா 12 ரூபா கேட்காங்க. கட்டாதுல நான் 3 வருஷம் வந்து வளர்த்து. சரியா நல்ல ஆடா இருக்கு. போர் மாதிரி. ஆமா போர் ஆடு. ஆமா. சென்னையா? ஆமா நல்ல குட்டி போட்டுனா 2 குட்டி போடும். 2 குட்டி போடும். ஆமா 6 மாத்தியால குட்டியே 12 ரூபாய் காணும். லாபம் தான். அவங்க வாங்குறவங்களுக்கு லாபம் தான். ஆமா. எத்தனை பல்லு? பல் சேர்ந்துருச்சு. நல்லா நீட்டு பார்க்கறது நல்லா இருக்கு. சரியான உயரமா இருக்கு. ஆமா ஒன்னோட இருக்கு. சரியா ஆனா எப்படி இருக்கீங்க? 2 செம்பரி கடா. 15,500. 15,500 எவ்வளவு சொன்னாங்க? எப்படி குறைச்சு வாங்கிருக்கீங்க? 16 ரூபா 18 ரூபா சொன்னாங்க. 17 ரூபா சொன்னாங்க. 1000 ரூபா குறைச்சிருக்கீங்க. வளர்ப்புக்கானே? இல்ல கோயிலுக்கு இன்னும் வளர்த்து வைக்கலாம். வளர்த்து அறுத்துக்கலாம். சரிங்கண்ணே. 14 ரூபாண்ணே. 14 ரூபா. பியூர் சீனி கடா. ஆமா சீனி ஆடு. ஆட்டுக்குட்டி. குட்டியோட கொடுத்துருக்காங்களா? ஆடு எப்படின்னு? ஆடு மலத்தாடுல 14,000. எப்படி சொன்னாங்க? எப்படி குறைச்சிங்க? 18 ரூபா சொன்னாங்க. 18 ரூபா சொன்னாங்களா? எத்தனை பல்லு ஆடுனே? 3 பல்லு. 3 பல்லு.
இது மலடுனே மலடா எப்படி மலடுன்னு தெரியுது? பால் இல்லை அப்படிங்களா? ஆமா பால் வந்து காம்பு இருக்குனே தெரியாம தான் கேட்க. காம்பு சென இல்லைண்ணே. சேனல் இல்ல மலடுன்னு தெரிஞ்சு போகும். ஓ கோல்பச்சை குட்டி ஆமா. வீட்லயே வந்தது நானே மேட்சலுக்கு போகாம ஆமா மலடு அறுக்கத்தான் செய்யணும். அறுக்கதாங்க. சரிங்கண்ணே சரிங்கண்ணே. மாட்டை வந்து எப்படி நாங்க புதுசா ஆடு வாங்கினா தெரியணும். கொழுப்பு காம்பு. அப்படிங்களா? காம்பு வந்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்கண்ணே. ஐயா எவ்வளவு கறி எவ்வளவு நினைக்கியா? எவ்வளவு? 15 கிலோ வரும். 15 கிலோ வரையாது. சரிங்கய்யா. கறி கட்டிக்கா இருக்கீங்க? 1000 தான். 1000 தான். சரியா? ஆமா. ரைட்டு. சரி. இல்ல எப்படி வாங்கினே மட்டும் சொல்லுங்களேன். 24. நல்லா நீட்டு போக இருக்கு. காய் அடிச்சுதானே? காய் அடிக்கல. நல்லா கண்ணி கடா. எவ்வளவு சொன்னாங்கண்ணே? 30 ரூபா சொல்லி அவ்வளவு சும்மா சொல்லுங்க. அவ்வளவுதான் 30 ரூபா சொல்லி 20 ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க. 24 24 வாங்கிருக்கீங்க. எவ்வளவு கறி விழுவோம்? 30 கிலோ விழுகுமா? லாபம் தான். சரிங்கண்ணே. 1100 ரூபா. கடா குட்டியா? வீட்டு வளர்ப்புக்கா? எத்தனை மாசம் பாவடுத்து வளர்க்கலாம்? 2 மாசம். கட்ட குட்டியா கடா குட்டியா? கடா குட்டி தான். சரியா? நல்லா கண்ணி மாதிரி இல்லையா? எப்படி வாங்கிருக்கீங்க? இது 15000 ரூபா. அவங்க எவ்வளவு சொன்னாங்க? அவங்க 30000 சொன்னாங்க. அவங்க 30,000 சொன்னாங்களா? என்ன சொல்றீங்க? எத்தனை பல்லு ஆடு? இது 4 பல்லு. 4 பல்லு கண்ணி ஆடு. 15,000. ஆமா. குட்டி கிடையாது. குட்டி கிடையாது. சரிங்க. இதுக்கு கட்டுமா உங்களுக்கு? அவன் கட்டாது வாங்கியாச்சு. பிறகு இல்லையா வளர்ப்புக்கா? அறுக்கிறதுக்கு. சரிங்க சரிங்க சரிங்க. கோயிலுக்கா இல்ல வீட்டுக்கா? கோயில் கொடைக்காக. இது 8 9 இருக்கும். 8 9. இது என்ன ரேட்? 12500. 12500. அது 13500. 13500. ரெண்டுமே காய் அடிக்காது. ஆமா. எதனால உங்க ஏரியால மட்டும் காய் அடிக்காத கடாயில வாங்குறீங்க? கோயிலுக்கு குறவுல தரக்கூடாதுன்ட்டு. இப்ப பங்குனிக்கானே அதனால உங்களுக்கு தாரவாரா இருக்கு ரேட்டு. ஆமா. தார்மாரம் இருக்கு. பாம்பு சந்தை எப்படின்னு இருக்கு இந்த வட்டம்? பாம்பு சேர்ந்து பரவாயில்லண்ணே. அந்த பங்குனி உத்தரவாரம் வருது. பங்குனி உத்தரவாதனால நம்ம கருங்கடாய்க்கு கொஞ்சம் மதிப்பு இருக்கு. ஆமா நாம கலர் கடாய்களுக்குலாம் கொஞ்சம் பரவாயில்ல. கருப்பா இங்க வாங்குறாங்க. கருங்கடாய் இப்போ எங்களுடைய கோயில் உங்களுக்கு பங்குனி உத்தரம் கூடுதல் திருவிழா. பங்குனி சித்திரை வைகாசி நடக்குமா? மாவட்டம் பூராமே பங்குனி உத்தரம் வந்து புரட்டாசி மாதம் வரைக்கும் இருக்கும். அதான் நீங்க நல்லா கூட்டம் வரடே. ஆமா பரவாயில்ல, நல்லா இருக்கு. சந்தை இன்னைக்கு நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. விசேஷமா இருக்கு. ஆமா. எத்தனை நேரம் உடையாம இருக்கும்? நல்ல வியாபாரம் வந்து ஒரு 10 மணி நேரம். சரிங்கண்ணே. அதுக்கு மேல இன்னைக்கு ஆடு விற்பனை கடா விற்பனை அதிகம். இன்னைக்கு இந்த பங்குனி உத்தரம் வரைக்கும் உங்களுக்கு கடா விற்பனை நல்லா இருக்கும். ஆமா. சந்தோஷமா இருக்கட்டும். வியாபாரி சம்சாரி சந்தோஷமா இருக்கட்டும். ஆமா எல்லாருமே உண்மையிலேயே இந்த ஒரு 4 மாதத்துக்கு தான் இந்த சம்சாரி கொஞ்சம் சந்தோஷமா இருப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் டல்லா இருக்கும். சரிங்கண்ணே. நம்ம பேரு நம்ம ஊரை சொல்லுங்கண்ணே. அண்ணா நம்ம ஊர் வந்து கடையநல்லூர். நம்ம ஊர் கடையநல்லூர். ஆமா. தங்கத்துக்கு பேர் போன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. ஆமாண்ணே. சரி சொல்லுங்கண்ணே. நமக்கு ஆட்டு வியாபாரமா இல்ல எப்படிங்க? அண்ணே நம்ம கடையநல்லூர்ல மாடசாமி மட்டன் ஸ்டால்னு கறிக்கடை வச்சிருக்கோம். கறிக்கடை வச்சிருக்கீங்க? ஆமாண்ணே. இப்போ இந்த ரம்ஜானுக்கு கணக்கு பண்ணி இப்படி குட்டிகள் தான் நம்ம வாங்கி ரம்ஜானுக்கு அறுக்குது. அறுக்கிறது? ஆமாண்ணே. சீசனுக்கு தகுந்த மாதிரி மாட்டிக்கிடுவீங்க? ஆமாண்ணே. தீபாவளி வந்தா வெள்ளாடு வாங்கி அறுத்து கொடுவோம். இது ரம்ஜான் வந்தா செம்பரியாடு வாங்கி அறுத்து கொடுவோம். உண்மை நேர்மை தான் நம்மகிட்ட கரெக்டா இருக்கும். கருங்குட்டியா தான் இருப்போம். கரும்பு அதாவது எந்த வித ஒச்சம் இல்லாம பாய் மாதிரி எப்படி கேட்காங்களோ அதே மாதிரி வாங்கி அறுப்பீங்க. தெளிவா அறுத்து நம்ம தெளிவா கறி கொடுக்கறது. இந்துக்களுக்கு வெள்ளாடு அறுத்து நல்ல முறையில இதே மாதிரி பருங்குட்டி அறுத்து கறி கொடுக்கறது. நல்லபடியா கடையநல்லூர்ல நம்ம கடை மாடசாமி மட்டன் ஸ்டால்னு மெயின் ரோட்ல இருக்கு. யாருக்கும் எந்த வித பாகுபாடும் இருக்க கூடாது. எல்லாத்துக்கும் எல்லாமே கிடைக்கும். அவ்வளவுதான். ஆண்டவனே எல்லாத்துக்கும் நல்லபடியா எல்லாம் நல்லா கிடைக்கும். அவங்க கேட்கற மாதிரி கிடைக்கும். சரிங்க. அதுதானே தொழிலுக்கு வேணும். ஆமாண்ணே. உங்க தொழில் பண்றீங்க எத்தனை வருஷமா தொழில் பண்றீங்க? அண்ணே நம்ம தாத்தா அப்பா இப்போ நம்ம காலங்காலமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்களா? சரிண்ணே. ஆமாண்ணே. சம்பளம் கிடைச்சா போதும். நமக்கு நினைச்சா சம்பளம் கிடைச்சா போதுமே. நம்மகிட்ட 2 3 தொழிலாளர் இருக்காங்க. ஏதாவது அவங்க குடும்பம் நல்லா இருந்தா அதுவே போதுமுனே. சரி. நம்ம கடை எந்த பக்கம் அமைஞ்சிருக்கு? கடையநல்லூர்ல. நம்ம கடையநல்லூர்ல மெயின் ரோட்ல நம்ம கடை நடு சென்டர்ல இருக்கனே. ஆஸ்பத்திரி ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் தள்ளி போனா அப்போலோ மெடிக்கலுக்கு எதிர்த்தால இருக்கனே. அப்படிங்களா? சரிங்கண்ணே. ஆமாண்ணே. யாரும் நம்பி வந்து வாங்கலாம். யாருனாலும் நம்பி வரலாம். நம்பிக்கையோட வந்தாலும் நல்ல முறையில எப்பவும் கிடைக்கும். சரிங்கண்ணே. சரி. அண்ணா வணக்கண்ணே. அண்ணா நீங்க
ஆடு வாங்க வந்திருக்கீங்களா? எங்க இருந்து வந்திருக்கீங்க? தேனியில இருந்து வந்திருக்கேன். தேனியில இருந்து வந்திருக்கீங்க. ஆமா. இப்ப இப்ப தேனி ஆடுதான். ஒரு தேனிக்கு போற ஆடு. தேனிக்கு போற ஆடு. ஆமா. பாம்பு சந்தை எப்படி இருக்கு? விலைவாசி கூட கூடுதல், ஆடே வரல. ஆடே வரலையா? ஆமா. அப்படியா? தீனா 60 தேனியா? தீனி 60 தேனி. சரிண்ணே சரிண்ணே. எத்தனை வருஷமா அந்த ஆடு தொழில் பண்றீங்க? நான் 20 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 20 வருஷமா பண்றீங்க. நீங்க எந்த மாதிரி ஆடு வாங்குவீங்க? ஆடு வாங்குவீங்களா செம்பரி ஆடு வாங்குவீங்களா? நாங்க செம்பிலி ஆடு வாங்குவோம், கிழட்டாடு வாங்குவோம். கரெக்ட் ஆடு வாங்குவீங்க. நம்ம ஏரியால கறி எவ்வளவுண்ணே? கறி அங்க 600 ரூபா. அங்க 600 ரூபா. இங்க 900 ரூபா 800 ரூபா என்ன போல விக்கி. ஆமா. தங்க விலை மாதிரி இருக்கு. ஆமா. அப்படியே நின்று வாங்கயா. தேனிக்கும் இங்க ஆடுகளுக்கு இங்க உள்ள ஆடுகளுக்கு என்னென்ன வித்தியாசம்? தேனி ஆடுகளுக்கு இங்கேயும் வயசான அங்க ரேட்டு வித்தியாசம் வருதுங்க. வருது. ரொம்ப மோசமா இருக்கு. அங்க பொடியாடு வாங்க முடியாது, இங்க கிழட்டாடு. அங்க எங்க ஊர்ல கிழட்டாடு வராது. வராதா? எங்கடா போவாரா? கல்டால எங்கிட்டு போயிரும்? ஹோட்டலுக்கு போயிரும். கறி கடைக்கு ஹோட்டலுக்கு போயிடும். சரிண்ணே சரிண்ணே. இப்ப தேனியில இருந்து ஆடு வாங்குறீங்க, நமக்கு லாபமா இருக்கா? தேனியில இருந்து வந்து அந்த ஆடு வாங்குறீங்க, 2 மாவட்டம் சம்பளம் கிடைக்கும். சம்பளம் கிடைக்கும். அவ்வளவுதான் கிடைக்காம சம்பளம் கிடைக்கும். நீங்க எத்தனை ஆடு வாங்கிருக்கீங்க? நான் ஒரு 10 ஆடு வாங்கியிருக்கேன். 10 ஆடு வாங்கிருக்கீங்க. பரவாயில்லையா ரேட்டு? ரேட்டு ஏதோ பரவாயில்லாம வாங்கிட்டு இருக்கேன். பரவாயில்ல. நம்ம பேருண்ணே? பேரு முருகன். பேரு முருகன். சரிண்ணே சரிண்ணே. இப்ப இந்த ஆடு எவ்வளவு இப்ப வாங்கிருக்க ஆடு? இது அண்ணன் இப்ப சொல்றாரு, அவர் 14 ரூபா சொல்றாரு. நான் 14 ரூபா சொன்ன. இந்த ரேட்டு எப்படி கேட்கறதுன்னு சொல்லி தெரிஞ்சிட்டு இருக்கேன். அப்படிங்களா? சரி. கட்டாதுண்ணே. 14 ரூபாய்க்கு கட்டாது. கட்டாது. 6 பல்லு வராது. ஏன்னா பல்லு சேர்ந்ததுண்ணே. பல்லு சேர்ந்தது. பல்லு இருக்கா என்னமா தெரியல. பல்லு இருக்கான்னு பாருங்க. பல்லு சேர்ந்ததுங்களா? எல்லாம் ஆடுதான் நாங்க வாங்குவோம். இதான் நல்லது. இங்கிட்டு வாங்கயா. சரிண்ணே. இடம் இருக்கும். இடம் இருக்கும். சரி. போகுது. நாங்க இந்த மாதிரி ஆடுதான் வாங்குவோம். தேனி கருப்புல இப்படிதான் வாங்குவீங்க? ஆமா. சரிங்கண்ணே. கொடியாடு வாங்க மாட்டேன். கொடியாடு வாங்க மாட்டீங்க? கன்னியாடு இல்லண்ணே. கன்னியாடு கொடியாடு வாங்குவான். அதாவது பல்லு 4 பல்லு 2 பல்லு போடாது, அது வாங்க மாட்டான். வாங்க மாட்டீங்க? இது மாதிரி ஆடு நான் 600 ரூபா கறி போடுறோம். 600 ரூபா போடுறீங்க. அதனால வாங்கினோம்னா கட்டாது இல்ல. கட்டாது. கண்டிப்பா கண்டிப்பா கட்டாது. கறிங்க 900 ரூபா விக்குது. ஆமாண்ணே. இந்த மாதிரி ஆடு அறுக்க மாட்டாங்க. ஆமா. இந்த ஊர் தண்ணிக்கு இது வேகாது. வேகாதுங்களா? வேகாது. அப்படி எங்க ஊர் தண்ணிக்கு வெந்துரு. அதுதான் எனக்கு 600 ரூபாய் கட்டுது. ஆமா. தேனியில எந்த இடம் உங்களுக்கு? தேனி அள்ளி நகரம். தேனி அள்ளி நகரம். பாரதிராஜா ஊரு. பாரதிராஜா பக்கத்து வீடு. பாரதிராஜாக்கு பக்கத்து வீடுங்களா? பாரதிராஜா எப்படிங்க? நல்ல மனுஷன் எல்லாரும் சொல்றாங்க. அங்க எப்படிங்க இருப்ப? ஊருக்கு வருவாரா? ஊருக்கு வருவாரு. மக்களை நல்லா பார்ப்பாரு, நல்லா சந்திப்பாரு. நல்ல மனுஷன். சரி. அவருக்கும் எப்படி நடந்துருச்சு மகனுக்கு? மகன் நம்ம ஃப்ரெண்டுங்க. அப்படிங்களா? ஸ்கூல்ல படிக்கும்போது நம்ம கூட வந்து உட்காருவாரு. நல்ல பையன். நல்ல மனுஷன். மனோஜ். தங்கச்சி மகனு நானும் ஒரே கிளாஸ்மேட். அந்த அளவுக்கு பழக்கம். நல்ல மனுஷன் தானே எல்லாம் நடக்குது. வாங்கிடலாம். சரிங்கண்ணே. சரி.